இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பழைய டெஸ்க்டாப் ஓல்டு டெஸ்க்டாப்பை எப்படி நியூ டெஸ்க்டாப்பாக அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான். நியூ டெஸ்க்டாப்பை அப்டேட் பண்ணுறதோடு இல்லாமல் விண்டோஸ் 10 லோட் பண்ணி எஸ்எஸ்டியும் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாவி பிடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பழைய டெஸ்க்டாப் நம்ம பார்த்துட்ருக்கோம். பழைய டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கும் பழைய போர்டு, ப்ராசர் எல்லாமே, ரேம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். வித் பவர் சப்ளையை நம்ம ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அதுவும் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பழைய ஏன்னா நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் அதுக்குள்ளே எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா கம்போர்ட்டுமே பவர் சப்ளை இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையான லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ வர டெக்னாலஜிக்கு ஏற்ற மாரி நம்மளோட சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அதுக்கேற்ற மாரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டாக ஒரு விண்டோஸ் 7 போட்டு யூஸ் பண்ணி விண்டோஸ் 7 வந்து க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு. அந்த சாஃப்ட்வேரே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ப்ளஸ்ஸு நம்ம விண்டோஸ் 10க்கான அப்டேட்டிங்ஸ் தான் நிறையா வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 வந்துச்சு. ஆனால் இவருக்கு விண்டோஸ் 10 போதுன்றதுனால நம்ம சிம்பிளாக இவருக்கு ஒரு i3 3rd Gen 61 போர்டு, 4GB ரேமு, ஒரு 128 SSD. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அது செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணிக்க போகிறாரு 500GB. அதனால் ஒரு 128 SSD விண்டோஸ் 10 ஸ்பீடாக ரன் பண்ணுறதுக்காக இவர் அப்டேட் பண்ண போகிறாரு. ப்ளஸ் இந்த பட்ஜெட் தான் இவருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5K எல்லாம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்டை அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கோட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்களும் உங்களோட சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கோங்க. அதை விட நீங்கள் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பென்டியம் சிஸ்டம் தான். இப்போ பார்த்திங்கன்னா i3 வரையும் அப்டேட் பண்ணியிருக்காரு. இவர் i3 அப்டேட் பண்ணுறதுனால இவருக்கு என்னென்ன யூஸஸ்னால் இப்போ ஆட்டோ கார்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங் எதனா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். விண்டோஸ் 10ன்றதுனால தேவையான சாஃப்ட்வேர்ஸும் இவர் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இவருக்கு அப்டேட்டிங்காக கிடைக்கும். அதனால தான் இவர் அப்டேட் பண்ணிக்கிறாரு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் இவருக்கு சொன்னதுனால இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இவர் ஓகே சொன்னதுனால நம்ம இப்போது புது போர்டு போட்டு அசம்பிள் பண்ணிட்டுருக்கோம். இது லேப்கேர் போர்டு தான். இது ஒரு 61 போர்டு தான். லேப்கேர் போர்டுன்றதுனால இது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 3 years வாரண்டியோடு கொடுக்குறாங்க லேப்கேர் போர்டு. லேப்கேர் போர்டு நல்லாயிருக்கு. குவாலிட்டி மற்ற போர்டை கம்பேர் பண்ணும்போது இந்த போர்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு லைஃபு. அதுக்காக தான் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பார்த்திங்கன்னா NVMe ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB போர்ட்டு 3யும் கொடுத்துருக்காங்க. 4 SATA கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு USB கனெக்டரு, ஒரு ஆடியோ ஜாக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு HDMI போர்ட்டும் இருக்குது. இதில் UJ போர்ட்டும் இருக்குது, HDMI போர்ட்டும் இருக்குது. 6 USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு லேண்ட் போர்ட்டும் இருக்குது. அப்புறம் ஆடியோ ஜாக்கும் ஃப்ரண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பேக் பேனலில் இவ்வளோ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ சிஸ்டத்துலேயும் ஒரு ஃப்ரண்ட் கேபினெட்லேயும் ஒரு 2 USB வரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 USB போர்ட்டு வருது. ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா 2 USB 3.0 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம i3 3rd Gen ப்ராசரை ஃபிட் பண்ணும்போது அந்த 2 பக்கம் லாக் இருக்குங்க. அந்த லாக் ப்ராசரில் வந்து கேப் இருக்கும், போர்டில் வந்து லாக் இருக்கும். அந்த லாக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராசரை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதுதான் ப்ராசர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் எந்த ப்ராசராக இருந்தாலும் ஹீட் சிங்க் போடாமல் தான் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஹீட் சிங்க் போட்டேன்னா தான் உங்களுக்கு சிஸ்டம் ஹீட் ஆகாமல் லைஃபும் வரும். சிஸ்டம் ஆஃப் ஆகிறது, ஹீட் ஆகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹீட் சிங்க் போடுறது. ஹீட் சிங்க் போட்டது அதுக்கு மேலே நம்ம ஃபேனை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபேன் என்னன்னாலும் ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம ஹீட் சிங்க் போடுறோம். பழைய ஃபேனை நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஆகுதானே. ஓகே ஆச்சுன்னா அது இன்டெல் ஒரிஜினல் ஃபேனுன்றதுனால அது யூஸ்ஃபுல் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். லாக் மாட்டும் போது 4 பக்கமே லாக் கரெக்டாக லாக் ஆகிருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா ஒரு பக்கம் லாக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதில் உங்களுக்கு ஃபேன் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. அதனால் ஃபிட்டிங் கரெக்டாக ஆகலை அப்படின்னா ஹீட் வந்து
வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹீட்டு வந்தோடனே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கேன். ரீஸ்டார்டிங்கு ப்ளஸ்ஸு ஹேங்கிங்கு இந்த 2 காரணமும் உருவாகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் ஃபைல்ஸும் கரெக்டாக வரத்துக்கு இதனால் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ப்ராப்பராக வந்து இதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஃபேன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். விடுங்க, ஃபேன் மாற்றிடலாம். ஏன்னா கையில் ரொட்டேஷன் ஆகும்போது சரியாக சுற்றலை. நான் வெளியில் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக சுற்றுது. உள்ளே ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக கீழே வந்து ஹீட் சிங் இருக்குது. அது ஹீட் சிங்க்கு சரியாக ப்ரெஸ்ஸிங்னாலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு இதனால் ஸ்டக் ஆகுது ஃபேனு. வேண்டாம். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பலை. எதுக்காகனா நம்ம கொடுக்குற பொருள் கரெக்டாக இருக்கணும். கஸ்டமர் கூட ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு எங்களோட சைட்லேயே நாங்கள் செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் போடுறோம். அதேமாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நான் புது ஜிப்ரானிக்ஸ் ஃபேன் தான் இப்போ நான் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். 4 பக்கமே கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் லாக் வந்து கரெக்டாக லாக் பண்ணுங்கள். ஃபேனோட கேபிள் வந்து நீங்கள் இதுமாரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேபிள்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு ஃபேனில் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக அதுமாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேன் பக்கம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போர்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேனலில் ஆடியோ ஜாக்கு யூஎஸ்பி ஃப்ரண்ட்டு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பேனலுக்கான கேபிள்ஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து போர்டில் போயிட்டு ஃபிட் பண்ணுறத விட இப்படியே நம்ம பண்ணிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தடை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேபிள்ஸ் ஃப்ரண்ட் பேனல் கேபிள் முடிஞ்சாச்சு. ஃப்ரண்ட் யூஎஸ்பி ஆடியோவும் போட்டாச்சு. ஆடியோவும் ஃப்ரண்ட் ஆடியோவும் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் யூஎஸ்பியும் பண்ணியாச்சு. பேக்குக்கு நம்ம இது போடுறதில்ல, போர்ட்லேயே அப்படியே டேரெக்டாக வரும். நம்ம பேக் பேனல் மட்டும் லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். விண்டோஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கான நான் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விண்டோஸ் லோட் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கல, மற்றபடி அசம்பிள் பண்ணி பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால் இதை மட்டும் அசம்பிள் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. அசம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் லோட் ஆகிற மாதிரி டெஸ்க்டாப் காமிச்சு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேக் பேனல் மாட்டும்போது கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேக் பேனல் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்காகனா நம்ம பேக் பேனலில் தான் நம்ம மானிட்டர்லேருந்து ஆடியோலேருந்து யூஎஸ்பி கீபோர்ட் மவுஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம கரெக்டாக அதை லாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த இதில் கனெக்டர்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் செய்கிற மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஓல்டு டெஸ்க்டாப்பை அசம்பிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டான வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதனால் இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பேக் வச்சு எஸ்எம்பிஎஸ் வந்து மாற்றிடலாம். ஏன்னா பவர் சப்ளை வந்து தேவையில்லை, அதனால் பவர் சப்ளை வந்து மாற்றிக்கலாம். இது மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஓல்டு டெஸ்க்டாப்பை எப்படி நியூ டெஸ்க்டாப்பாக அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் உங்களுடைய பழைய டெஸ்க்டாப்பை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், என்னென்ன அப்டேட் பண்ணுறது, இதில் என்ன நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குது, இது அப்டேட் பண்ணால் அதிகமாகுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுடைய சிம்பிளாக
5Kலேயே நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ ஒரு வாட்டி நம்மளோட ஓல்டு டெஸ்க்டாப்பை நியூ டெஸ்க்டாப்பாக அப்டேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே விண்டோஸ் 10 லோட் ஆகி லேப்டாப் மதர் போர்டு லோகோ விண்டோஸ் 10 லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் நல்லா ஸ்பீடாக இருக்கும். எதுக்காகனா நம்ம எஸ்எஸ்டியும் ஆட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸ்பீடாக இருக்கிறதுக்கான. எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்காங்க. பழைய ஹார்ட் டிஸ்க்கும் புது ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டியும் சேர்ந்து நம்மளுக்கு எவ்வளோ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம பார்த்துட்டு ஷட் டவுன் பண்ணியாச்சு. இது மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓல்டு டெஸ்க்டாப்பில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாவி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.